என்னோட ஜேர்னி கான்ஷியஸ் பேரண்டிங்குள்ளே எப்படி வந்துச்சு தெரியுமா? நான் வந்து படித்தது, காலேஜ் போனது, மேரேஜ் ஆகும்போது எனக்கு அப்போல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ்னால் என்னென்னு தெரியாது. எல்லோரும் மாதிரி தான். என்னோடய சைல்ட்ஹுட்லாம் வந்து ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி கேட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியான சைல்ட்ஹுட்ன்னு தான் சொல்லுவேன். எனக்கு என்ன நினைக்கிறேனோ அது எனக்கு கிடைக்கும். மேட் பி ஃபுட் ஆர் ட்ரெஸ் ஆர் ஆர்னமெண்ட்ஸ் எதுனாலும் கேட்குறது கிடைக்கும். ஸோ என்னோடய சைல்ட்ஹுட் வந்து ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மேரேஜ் ஆகி எனக்கு பேபிக்கு நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். நிறைய ட்ரீட்மெண்ட்ஸு, நிறைய சர்ஜரிஸு, அது எல்லாமே நான் வந்து எப்படி என்ன பார்த்தேன் அப்படின்னா, நான் கண்டிப்பாக வந்து கன்சீவ் ஆகணும், கண்டிப்பாக வந்து மதர் ஆகணும், இல்லைன்னா வந்து ஐம் நாட் அக்செப்டட் இன் த சொசைட்டி. இந்த மாதிரி நிறைய எனக்கு லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய நான் சஃபர் ஆனேன், நிறைய பெயின் அண்டர்கோ பண்ணேன். நிறைய பேரை என்கவுண்டர் பண்ணும்போது யாராவது எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாலே எனக்கு செம்மையாக கடுப்பாகும். அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் நான் போகிறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவேன். ஏன்னா போனால் தேவையில்லாமல் எல்லோரும் கேள்வி கேட்பாங்க, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எனக்குள்ளே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, நிறைய பெயின் இருந்தது, நிறைய ஆங்கர் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வந்து எப்படி ஹீல் பண்ணுறது, எப்படி ரிலீஸ் பண்ணுறது, நான் எப்படி மூவ் ஆன் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியாவே எனக்கு இருக்குல்ல, சுத்தமாக இருக்குல்ல. நான் அந்த பெயினோடையும் கிரஜஸோடையும் ஹேட்ரடோடையும் தான் நான் இருந்தேன். சில நேரம் ரொம்ப ட்ரிகர் ஆகும், பயங்கரமாக அழுக வரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நம்ம கூட யாருமே இல்லாத மாதிரி இருக்கும், நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபீலிங் எல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் இப்போ ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா, ஐ எம் சீரியஸ்லி சென்டிங் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. நான் இதை பற்றி வந்து நிறைய பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் பட்ட கஷ்டம் வந்து வேறு யாரும் படக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான். ஸோ அதுக்கப்புறம் நான் கன்சீவ் ஆகும்போது எனக்கு ஆக்சுவலாக 4 to 5 மிஸ்கேரேஜஸ் வேறு நடந்துச்சு. ஸோ கன்சீவ் ஆகும்போது எனக்கு நிறைய ஃபியர் இருந்தது. ஸோ அந்த ஃபியரை எல்லாமே வந்து எனக்கு எப்படி ஓவர் கம் பண்ணுறதுனே தெரியல. இது வந்து ரொம்ப பெரிய ஸ்டோரி, நான் கொஞ்சமாக குட்டி குட்டியாக சொல்கிறேன். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து என்னால் என்னோடய எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ தான் நான் இந்த பர்சனல் க்ரோத் ஜேர்னிக்குள்ளே, கான்ஷியஸ் பேரண்டிங்குள்ளே நான் போனது. அதுக்கப்புறமா தான் என்னோடய லைஃப் நிறைய மாற ஆரம்பிச்சிது. ஸோ டைம் லிமிட்னால என்னால் இவ்வளோ தான் பேச முடியுது. நான் முடிஞ்சால் லாங்கர் வீடியோ போடுறேன், இல்லைன்னா குட்டி குட்டியாக நிறைய ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.